இது வரைக்கும் இந்த வெள்ளை அறிக்கை நொல்லை அறிக்கைன்னு ஒன்னத்தை தூக்கிட்டு வந்தீங்க. திமுக ஊழல் பண்ணிருக்குன்றத ப்ரூவ் பண்ண முடியல. அதை டைவர்ட் பண்றதுக்காக காலையிலே ஒரு 3 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடிட்டு இருக்கிறது இந்தியாவிலே முதலமைச்சர் 3 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடினான்னு சொன்னீங்க. உங்களுக்காக ஒரு சின்ன ஃபேக்ட், அதாவது நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதலமைச்சர் தெரியுமா, உமர் அப்துல்லா, அவர் வந்து 21 கிலோமீட்டர் மேரத்தான 2 மணி நேரத்துல முடிச்சிருக்காரு. சரி, அதை தாண்டி அடுத்த ஹரியானா முதலமைச்சர் நயப் சிங் சைனி, அவரும் வந்து மேரத்தான் ஓடுறதுல வந்து கில்லாடி. நம்மளோட மினிஸ்டர் மாசு அண்ணன் கூட எப்பவும் காலையில எஞ்சி 4 மணிக்கு வந்து ஜாகிங் போவாரு. சும்மா ஸ்டிக்கர் ஒட்டணும், இந்த ஊழல் விஷயத்தை திருப்பணும்ன்றதுக்காக காலையில ஒரு டைவர்ஷன் தெரப்பி எல்லாம் தூக்கிட்டு வர. அதுவும் போதை பொருள் ஒழிப்புக்கு பாட்டிலோட போன கதெல்லாம் ஞாபகம் இருக்கும்ல, வரும்ல, வரமாட்டேங்குது. அவங்க அப்படியே ஒரு பிளாஷ் அடிக்க மாட்டேங்குது. நம்ம எல்லாம் போதை பொருள் ஒழிப்புக்கு ஓடலாமா? தவறு இல்லையா? ஆனா ஜூலி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அப்படியே மனப்பாடம் பண்ணி கரெக்டா பேசிடுவாங்க. இல்லையா? தப்பா சொல்லிட்டேனா? ஆக்சுவலா சொல்லணும்னா ஆதவர்ஜி நான் சொன்னது என்னமோ தப்புதான். தமிழ்நாட்டுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட நிப்பாட்டி இருந்தா பரவாயில்ல. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹைப் எல்லாம் கொடுத்து தான் பாப்போமே அப்படிங்கிற பேர்ல இந்தியாவிலேயே அப்படிங்கிற மாதிரி போனாரு பாத்தீங்களா? அது உண்மை கிடையாது. ஜூலி கொடுத்த எக்ஸாம்பிள் எல்லாமே கரெக்ட் தான். ஆனா ஜூலி பாருங்களேன், அதெல்லாம் எனக்குள்ளேயே ஊறி இருக்கு, நுனிநாட்டுல இருக்கு. அந்த சிஎம் தெரியுமா, இந்த சிஎம் தெரியுமா, 21 கிலோமீட்டர் தெரியுமா? எதுக்கு இதெல்லாம்? வந்த ஸ்கிரிப்ட மனப்பாடம் பண்ணி தான் அடிக்கிறேன். ஆனா அந்த விஷயத்த மட்டும் பேசியிருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி பாராட்டி இருக்கலாம். ஆனா கூடவே போதை பொருள் ஒழிப்பை பத்திலாம் இவர் பேசலாமா, இந்த சிஎம் எல்லாம் பேசலாமா? உள்ள பாட்டில் ஏமா சோசியல் மீடியால வந்து ஒரு வீடியோவை வச்சுக்கிட்டு எந்த விதமான ஆதாரமும் இல்லாம எப்படி உன்னால இந்த அவதூறுலாம் பேச முடியுது? அதுலயும் மேடம் ஸ்டார்டிங்ல சொல்றாங்க பாருங்க, டிவிக்கே எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா டைவர்ஷனுக்காகவா. என்ன டைவர்ஷன் சொல்லி கேட்டா, அவங்க வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு மக்களை டைவர்ட் பண்ண பாக்குறாங்களா? ஏமா சிபிஐ வழக்கு, டெய்லி ரைடு, நீ எல்லாம் நியூஸ் பாக்குறியா இல்லையா? அவங்க இருந்துச்சு வந்து வாக்கு மூலம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் மாட்ட போறாங்கன்னு தெரியாம கதி கலங்கி போய் உட்காந்துருக்காங்க. நீ வந்த ஸ்கிரிப்ட மட்டும் மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிச்சிட்டு போறல. இது வரைக்கும் இந்த வெள்ளை அறிக்கை நொல்லை அறிக்கைன்னு ஒன்னத்தை தூக்கிட்டு வந்தீங்க. திமுக ஊழல் பண்ணிருக்குன்றத ப்ரூவ் பண்ண முடியல. ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் இங்க இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க.